என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி போச்சு? நல்லா போச்சா? எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் எதுவுமே நான் பண்ணலை. வீட்டில் கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லாததுனால வந்து எதுவுமே வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியலை. என்ன சொல்லலாம், மனசளவில் வந்து எனக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லை. ஸோ வந்து அதனால் நான் வந்து செலிப்ரேட் பண்ணலை. இது வந்து எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக வந்திருந்த சாரீஸை தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரீ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள். இதில் முந்தானை பகுதி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் வந்து ரெடிமேட் கொஞ்சம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாரியில் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம தைச்சா போதும். முந்தானையில் வந்து ரெடிமேட் கொஞ்சம் இருக்குது. அது அழகாக இருந்துச்சு ரொம்பவே பார்க்கறதுக்கு. பாருங்கள், இதே மாதிரி வந்து நமக்கு கடையிலுமே வந்து ரெடிமேட் கொஞ்சம் வந்து நம்ம சாரீக்கு மேட்சாக இருக்குது. அதை கூட வந்து நம்ம இதே மாதிரி வந்து வாங்கி கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் சாரீக்கு வந்து ரெடிமேட் கொஞ்சம் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சாரீ வந்து பார்க்கலாமா? அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடரில் உள்ள சாரீ, க்ரீன் வித் காப்பர் கலரில் உள்ள சாரீ. காப்பரில் ஃபுல்லாக வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணி, காப்பர் த்ரெட்டு யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தானை பகுதி. நீங்கள் வந்து சாரீ வந்து கட் பண்ணும்போது வந்து ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து முந்தானை எது, ப்ளவுஸ் கிளாத் எது அப்படின்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது தாங்க ப்ளவுஸ் கிளாத்து. மாற்றி கட் பண்ணிடாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது வந்து இதே மாதிரி வந்து மாற்றிலாம் கட் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இந்த முந்தானை பகுதியில் உள்ள த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தைக்கும்போது வந்து நமக்கு தெரியாது. இப்போ இந்த சாரியில் வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து ப்ளவுஸ்க்குள்ளதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு தான் கட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் ஆள் வந்து குண்டாக இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ப்ளவுஸ் கிளாத் வந்து அதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டுறதுனால வந்து நான் அந்த அளவுக்கு மட்டும் அதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளிப்பச்சை கலரில் உள்ள சாரீ. இதில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்துக்குள்ளதுங்க. இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக வந்து இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்க குண்டாக இருக்கிறதுனால வந்து சுற்றி கெட்டும்போது வந்து அவங்களுக்கு வந்து சாரீ வந்து காணாமல் போயிடும் அப்படின்றதுக்காக ப்ளவுஸை வந்து அவங்க வந்து அதிலே வச்சுக்கிடுதாங்க. இப்படியும் வந்து சில பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தக்கன நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணும்போதுமே வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க, எது முந்தானே எது ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்து. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்தத சாரீஸ் எல்லாமே வந்து கடகடன்னு வந்து வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா தைச்சிக்கிடுறேன். சாரீ வந்து தைக்கும்போது வந்து ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சுருக்கு சுருக்காக வந்துடும். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படின்றத பார்த்து நோட் பண்ணி தைச்சிக்கோங்க. உள்பக்கத்தில் வந்து நூல் நூலாக இருக்கும் நமக்கு. வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி டிசைன் வந்து நல்லா கரெக்டாக தெரியணும். இதான் வெளிப்பக்கம். அதை நோட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து தைச்சிருப்பேங்க. இதில் வந்து திருப்பியும் வந்து அவங்க வந்து லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு அந்த ஓரத்தை வந்து அடித்து தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இதில் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக வந்து இந்த எல்லா சாரீக்குமே வந்து நான் என்ன அமௌண்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்றது வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் காமிச்ச சாரீலே வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து வீட்டில் வந்து தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்களுக்கு சந்தேகத்துக்கான தீர்வு தான் வந்து நான் இதில் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.